நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் உத்ராத்தோடைய உங்களுக்கு பேப்பர் 1ல் பாருங்கள், 6th 1 5th 1 பஞ்சவட்டி தான். சரிங்களா? 5th 1 வந்து கேரக்டர்ஸு, 6th 1 டிப்பனி. கேரக்டர்ஸில் மொத்தம் ஃபஸ்ட்டு 3 படிக்கணும். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து திஸ் ஆர் தட் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு லக்ஷ்மண், இது சூர்பனகா, இவங்களோட கான்வர்சேஷனு, அடுத்தது பஞ்சவட்டியோட திருஷ்டி, அதாவது அதோட காட்சி அமைப்பு, ஆளுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் ஆல்ரெடி லக்ஷ்மணன் நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில். இன்றைக்கி வந்து சூர்பனகா பார்க்கலாம். சரியா? பேஜ் நம்பர் 262 இருக்குது. பஞ்சவட்டி ஆதார் பர் சூர்பனகா சரித்திர சித்திரன். சூர்பனகானா அந்த லேடியோடைய கேரக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. चलिए सूर्पणखाன்றது யாருன்னு பார்ப்போம். प्रस्तावना। पंचवटी राष्ट्र कवि मैथिली शरण गुप्त का गंड काव्य है। यह रामायण का एक गढ़ी है। इस गंड काव्य के आधार पर सूर्पणखा चरित्र चित्रण किया जाता है। पंचवटी வந்து ராஷ்டிர கவி மைத்திலி சரண் குப்தோடைய காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட காவியம்னா சிறு காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் ராமாயணுக்கு கடி அது ஒரு லிங்க், ராமாயணத்தோடைய லிங்க் உடையது, தொடர்புடைய நூல் இது. இஸ் கண்ட காவியக்கே ஆதார் பர், இதோடைய அடிப்படையில், இதோட பேசஸில் சூர்பனகாவுடைய கேரக்டர்ஸை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிடர். निडरना भयमற்றவள், निडर भयमற்றவங்க. आधी रात को நடுராத்திரி निर्जन स्थान है, डेसर्टाன प्लेस, ஆள் ஆர்வம் இல்லாத ஒரு பிளேஸு, ஆள் நடமாட்டம் இல்லாத பிளேஸு. மஹர் சூர்பனகா बिना डर के गमाती पंचवटी में आती है. ஆனால் வந்து மஹர் ஆனால் சூர்பனகா வந்து யாருக்கு பினா டர்கே பயம் இல்லாமல் சுற்றி அலைஞ்சு என்ன பண்ணுறாங்க, பஞ்சவட்டிக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு பயம் இல்லையா, நடுராத்திரி வராங்கன்னா அவங்களுக்கு பயமே இல்லை. சுந்தர் அழகு. சூர்பனகா रूप सुंदर रूप है, அவருடைய வடிவம் வந்து ரொம்ப அழகான வடிவம். उसने ढेर सारे आभूषण पहने हैं, அவ வந்து குவியலாக வந்து என்ன பண்ண, எல்லா நகைகளும் வந்து பஹனே வியர் பண்ணியிருந்தார். उसके सुंदरता आंखों को चकाचौंध करने वाली है, அவருடைய அழகு கண்களை வந்து கூசுற மாதிரி இருக்கான், ரொம்ப கிளிட்டராக இருக்கான். அவளோட அழகு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கலாம். அடுத்தது நிலர்ஜே ஷேம்லெஸ், அதாவது வெக்கம் இல்லாமல். आधी रात के समय सूर्पणखा लक्ष्मण को देखती हैं, நடுராத்திரி லக்ஷ்மணனை வந்து சூர்பனகா பார்க்குறாங்க. उस पर मोहित हो जाती हैं, அவளை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன ஆச்சு, அட்ராக்ட் ஆகிட்டாங்க, மோகம் வந்துருச்சு. वह तरक तरक की बातों से अपने प्यार व्यक्त करती हैं, அவள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து தன்னுடைய அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. லக்ஷ்மண் समझ नहीं पाती हैं, லக்ஷ்மணுக்கு ஆனால் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண புரியலை. सीधे अपने इच्छा प्रकट कर देती हैं, டைரெக்டாக அவளே வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாள். நெக்ஸ்ட் லஜ்ஜா ஹே. ஸ்திரீ பெண்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு வெட்கம், அழகு, அவங்களுக்கோட அழகு ஆபூஷணம் அதுன்னு அது வெட்கம் தான். மஹர் சூர்பனகா மே பகு குண் நாம் மாத்திர கேலியே பி நஹி ஹே, ஆனால் சூர்பனகாவுக்கு அந்த அவளுடைய குணத்தில் பேரளவுக்கு கூட என்ன இல்லை, அந்த ஒரு அழகு இல்லை. பக்கு படு பேச்சாற்றல் மிக்கவர், அதாவது ரொம்பவும் நல்ல திறமையாக பேசுவாங்க. யார், சூர்பனகா. லக்ஷ்மண் சூர்பனகா கே ஹர் பாத் கா நகாராத்மக் உத்தர் தேத்தி ஹே. லக்ஷ்மண் சூர்பனகா ஒவ்வொரு கொஷின் பண்ணும்போதும் அதுக்கு நெகட்டிவாக என்ன பண்ணுறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. फिर भी वह बड़ी बुद्धिमाता के साथ वाद विवाद करती है, ஆனால் அவங்க பெரிய ஒரு புத்திசாலி மாதிரி என்ன பண்ணுறாங்க, கான்வர்சேஷன் பண்ணுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. वह कहते हैं कि यदि चंद्र अपना प्रकाश नहीं दिखाता चकोर उस पर मोहित नहीं तो, அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, எதி சந்தர் மூணு இருக்கு இல்லையா, அது வந்து தன்னுடைய பிரகாசத்தை காட்டலை அப்படின்னா, சக்கோர் அப்படின்றது ஒரு பறவை, கௌதாரி பறவைன்னு சொல்கிறாங்க. அந்த பறவை வந்து அவர் மேலே என்ன பண்ணாது, ஆசைப்படாது. மோஹித் நகீம் ஹோத்தா, அவரை பற்றி ஆசைப்படாது. ஒருவேளை சந்திரன் வந்து காட்டலனா. எதி தீபக் அப்பனி ரோஷினி நஹீம் திகாத்தா தோ பதங்க உஸ்மே குந்த் நஹீம் மர்த்தா. தீபம் வந்து அவருடைய ஒளிய ரோஷினி, அவரோட வெளிச்சத்தை காட்டலை அப்படின்னா, பதங்கே புழுப்பூச்சிலாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணாது, அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி சாகாது. எதி ஷிகாரி பஜா நஹீம் பஜாதா தோ, வேட்டைக்காரன் வந்து பஜா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கலை அப்படின்னா, ஹிரண் பக்கட் நகிம் ஜாத்தா, மான் வந்து பிடிபடாது. தும்பி அப்பனா ரூப் நகிம் திக்காத்தே தோ மேம்பி தும் சே மோஹித் நகிம் ஹோதா, நீ உன்னுடைய அழகை என்கிட்ட வெளிப்படுத்தலை, காட்டலை அப்படின்னா நானும் உண்மையில வந்து ஆசைப்பட்டிருக்க மாட்டேன், மோஹித் வந்து அட்ராக்ட் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈஷாரியா, பொறாமை அவங்களுக்கு எப்படி வருது பாருங்க. லக்ஷ்மண் और சூர்பனகா वाद विवाद करते रहते हैं, इतने में सुबह होती है. லக்ஷ்மணனும் சூர்பனகாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மார்னிங் ஆயிடுச்சு. இத்தனை அதுக்குள்ள வந்து என்னாச்சு, சுபஹ் மார்னிங் விடிஞ்சிருச்சு. சீதா குட்டியா சே பாஹர் நிக்கல் ஆத்தி है, சீதா வந்து அந்த ஹட்டில் இருந்து வெளியே வராங்க. उसने कोई भी गहन नहीं पहनते हैं, அவங்க ஒரு எந்த ஒரு ஜுவல்ஸும் வந்து அணியலை. फिर भी बहुत सुंदर लगती है, ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. எது தேக்கர் சூர்பனகா தில் में जल्दी है, இதை பார்த்தோன்னே சூர்பனகா மனசில் வந்து ஒரு ஜலஸ் வருது. சஞ்சலதா சலனம். सूर्पणखा का स्वभाव संचल स्वभाव है.
சூர்பனகாவுடைய கேரக்டர் வந்து சஞ்சல், ஸ்டேபிளாக இருக்காது. எந்த ஒரு பொருள் மேலே பார்த்தாலும் இந்த பொருள் நல்லா இருக்குது, அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் ஸ்டேபிளே இருக்காது. ஒன்று தான் வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாமே வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லுவாங்க. இது பெஸ்ட், அது பெஸ்ட்டு சொல்லுவாங்க. அவங்க தான் ஸ்டேபிள் இல்லாதவங்க, நான் ஸ்டேபிள். பஹலே வகு லக்ஷ்மண் கி சுந்தரதா को देखकर मोहित होती है. முதலாவது லக்ஷ்மணனுடைய அழகை பார்த்துட்டு அவங்க அவமானம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க. உன்கே பானே கே லாக்கும் கோஷிஷ் करती है. அவனை அடையறதுக்காக லாக்ஸ் கணக்கில் என்ன பண்ணுறாங்க, முயற்சியும் பண்ணுறாங்க. இத்தனை மேம் ஸ்ரீராம் குடியா செய் பாகராத்தி. அதுக்குள்ளே வந்து ராமர் அவர்கள் வந்து குடிசையிலேருந்து வராரு, வெளியே பாகராத்தி வெளியே வரார். சூர்பனகா மீட்டேஸ்வர் பாத் करती है. சூர்பனகா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுகிறாங்க சூர்பனகா கிட்ட. இஸ் பர் பகு ஸ்ரீராம் கோ சாக்தே சாஹ்னே லக்தியா. அதனால் அவள் என்ன நினச்சிட்டா, ஸ்ரீராம் ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப நல்லா பேசுகிறான்னு அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நாரி கோ சஞ்சல் ஆங்கோம் शोभा देती है मगर சஞ்சல் ஸ்வபாவ் शोभा नहीं देती है. பெண்களுக்கு வந்து சலனம் அவங்க கண்களில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து அவங்க கேரக்டரில் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. क्रोधना को ஸ்ரீராம் शूर्पणखा से कहते हैं कि मेरा भाई लक्ष्मण वन में भी अकेली है. இதுக்கு வந்து இவர் ராமர் மேலே ஆசைப்படும் போது ராமர் வந்து ரிப்ளை போடுறாரு, என்னன்னா, நீ வந்து சூர்பனகா நீ ரொம்ப மேரே பாய் என்னுடைய தம்பிக்கு வந்து நீ பர்ஃபெக்டாக இருப்ப, அவன் வந்து தனியாக தான் இருக்கான், அக்கலே தனியாக தான் இருக்கான். துமாரே வகி யோகிய உனக்கு அவன் தான் பொருத்தமானவன். லக்ஷ்மண் வகு தேத்தாக கி தும்னே மேரே பாயி கோ சாக்தாக. லக்ஷ்மண் வந்து சொன்னாரு நீ வந்து அவரை விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு, தும்னே மேரே பாயி சாக்தாக, நீ என்னுடைய தம்பியை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, தும் மேரேலியே மான்யக, நீ என்ன வந்து ரெஸ்பெக்டபிள், நீ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள். ஸோ சந்தர்ப்பமே சூர்பனகாக்கோ குரோதாத்திக. இதை சொன்னோடனே அவங்களுக்கு வந்து கோவம் வருது. நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறேன், நீ உன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வருது. அடுத்தது அசலி ரூப்னா சூர்பனகாவுடைய உண்மையான உருவம். சூர்பனகா अपने राक्षस रूप दिखाती है, उसने सुंदर को कपोल जंद के बराबर है. அவளுடைய உண்மையான உருவத்தை காட்டுறா. உஸ்கே சுந்தர் அவளுடைய அழகான கபோல்னா கண்ணம், சீக், அது வந்து ஜத்து கே பராபர் ஹே. அந்த சீக் கண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹட்டு சைஸில் இருக்கும் அவளுடைய சீக். அப்போ எவ்வளோ பெரிய உருவமாக இருப்பா. உஸ்கே சுந்தர் தாந்த் சூஹார் கேஸ் தாந்த் ஜைசே ஹோ கயி. அவளுடைய அழகான பற்கள் வந்து பன்றியோட பற்கள், பன்றி இருக்கு இல்லையா, சூஹார்னா பன்றியோட பல் மாதிரி இருக்கான், ஜைசே ஹோ கயி அது மாதிரி ஆயிடுச்சான். உஸ்கே லால் சாடி சர்மகா சீர் பன் கயி ஹே. அவளுடைய லால் சாடி, அவருடைய ரெட் கலர் சாரி வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஆயிடுச்சான். அவள் உருவத்தில் பெருசாகும்போது அந்த சாரியே சின்ன பீஸ் மாதிரி ஆயிடுச்சான். உஸ்கே ஆபூஷன் ஹட்டியாம் பன் கை. அவளுடைய நகைகள்லாம் வந்து எலும்பா மாறிடுச்சு. பர்மாலா முண்டு மாலா பன் கை. அவருடைய மாலை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாலை வந்து முண்டங்கள், அந்த தலையில்லாத முண்டங்களோட மாலை, அந்த எலும்பு குண்டு அதோட மாலையாக மாறிடுச்சான். இந்த மாதிரி அவரோட உருவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. क्रोधिकारी चिंतन புரட்சிகர காந்திகாரி சிந்தன் புரட்சிகரமான சிந்தனை, ரெவல்யூஷன் திங்க். इस संसार में के नियम मात्र नारियों के लिए है. இந்த வேர்ல்டில் ரூல்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும்தான். புருஷ்கே பூர்ண சுதந்திர ஹே, ஆனால் ஆண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. யஹ் काम का न्याय है. இந்த வேலை வந்து இது வந்து கரெக்டான விஷயமா, நியாயமா. சூர்பனகா லக்ஷ்மண் से वाद विवाद करते हैं समय कहती हैं. சூர்பனகா லக்ஷ்மண் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது இது வந்து சொல்கிறாங்க. புருஷோं ने जो भी शास्त्र बनाया वह नारियों के लेकर ही बनाया. புருஷர்கள் வந்து ஒரு சாஸ்திரம், அவங்க ரூல்ஸ் எல்லாம் போடும்போது நாரியோமா வந்து என்ன பண்ணல, அவங்கள வச்சு இவங்க போடலை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் போட்டுருக்காங்க. புருஷோं ने अपने लिए सुविधाएं कर लेती हैं. புருஷர்கள் ஆண்கள் வந்து தங்களுடைய வசதிக்காக அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ரெண்டு இதில் சொல்லியிருக்காங்க. नर क्रोध शास्त्रों के सब बंधन है, नारी को ही लेकर अपने लिए सभी सुविधाएं पहले ही कर बैठनर அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு லைனோட மீனிங் தான் இது. உபசங்சார் சூர்பனகா में ஸ்ரீயோ சித் குண் ஏக் भी नहीं है. சூர்பனகாக்கு பெண்களுக்குரிய குணங்கள் ஒன்று கூட கிடையாது. ஹம் நாரி முக்த் சக்தி ஹை முக்த் நாரி நஹீம். நாங்கள் வந்து பெண்ணுடைய விடுதலை விரும்புகிறோம், ஆனால் விடுதலையான பெண்ணை விரும்பலை. சுதந்திரமான முக்த் நாரி நஹீம், ஆனால் சுதந்திரமான பெண்ணை விரும்பலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? नेक्स्ट पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद चित्रण कीजिए. नेक्स्ट वीडियो में पाकला. ओके बा, धन्यवाद.